கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல். வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா LXI. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இப்போ 4 டயரும் நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் இருக்காங்க. ஏசி வந்து குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா நியூ பேட்ரி வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு எஃப்சி பார்த்துட்டிங்கன்னா 2006, 8 வரைக்கும் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது வந்து செகண்ட் ஓனரில் தான் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2,09,000 சொல்கிறாங்க. இந்த கார் பார்க்க வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்மில்லா கார்ஸுங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்த்துட்டிங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ மாடல் பார்த்துட்டிங்கன்னா 2011 மாடல். வேரியண்ட் பார்த்துட்டிங்கன்னா LXI. இதுக்கு ஓனர் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஓனரில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. கிலோமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா 43,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பவர் ஸ்டேரிங் வந்துடும் இருக்காங்க. 4 டயரும் பார்த்துட்டிங்கன்னா நியூ டயர் தான் போட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஏசி வந்து குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குன்னு இருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ரி பார்த்துட்டிங்கன்னா நியூ பேட்ரி தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிஜிஸ்டர்னு பார்த்துட்டிங்கன்னா வெள்ளலூருங்கிற இடத்துல தான் இந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்சி நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார் வந்து வெரி குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கார் பார்க்க வேண்டிய இடங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா பிஸ்மில்லா கார்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2,09,000 சொல்கிறாங்க. ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.